நிறைய பேர் சொல்றீங்க இந்த கேஸ்ல சமைச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு. நம்ம வீட்டு குழம்பு தான் இன்னைக்கு. ஆமா, கறி குழம்பு. அது என்ன குழம்பு? ஒரு வாரம் ஆயிடுச்சு. போன வாரம் எடுத்தது கறி இந்த வாரம் மறுபடியும் எடுப்பீங்களா என்னன்னு காலையிலேயே இன்னும் கறி எடுக்கலையா அப்படின்றா. இங்க பாருங்க, தியா குட்டி ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன பாப்பா பண்ற? கோழி கூண்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. ரெடி ஆகல நம்ம வீடியோ எடுத்து போடுவோம். நான் வீடியோ எடுக்கிறேன். கேஸில் வந்து வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இங்கே வந்து சாப்பாடு வந்துட்டு இருக்கு. சோறு, கஞ்சி இல்லை சோறு தானே. மிதந்தா தான் குழம்பு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். அப்போதான் கறியில் உள்ள கறியில் உள்ள கொழுப்பு என்ன இருக்கும். இது என்னன்னு யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா நீ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்கன்னு கேள்றியே. சரி, இன்னைக்கு என்ன குழம்பு? என்ன குழம்புன்னே தெரியல சத்தியமா. ஏதோ ஒரு அவசரத்துக்கு வைக்கிற குழம்பு. அவசர குழம்பு. நிறைய பேர் சொல்றீங்க இந்த கேஸ்ல சமைச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு. நம்ம வீட்டுல சமைக்கிற கேஸும் இங்க சமைக்கிற கேஸும் ஒரே கேஸ் தான். நம்ம வந்து கேஸ்ல சமைக்கல, கேஸ் மேல பாத்திரத்தை வச்சு. யாரு சொன்னது உனக்கிட்ட? நம்ம யார் சொன்னது? கமாண்ட் வந்துருந்துச்சு. ஓ, கமாண்ட் வந்துருந்துச்சா? சரி சரி சரி. இதுல செஞ்சு கொடுக்க கூடாது, செய்ய கூடாது, தெரியல. அவங்க காரணம் இல்லாம சொல்ல மாட்டாங்களே, ஏதாவது காரணமா இருக்கும். தெரியல என்னன்னு பாப்போம். இந்த கேஸ்ல சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்காக கேட்டேன், அதுக்காக சொன்னேன். தெரியல என்னன்னு எனக்கு தெரியல. நான் வேணா கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். கொடுக்க கூடாதுன்னா அடுத்த தடவையில இருந்து நம்ம இந்த கேஸ்ல சமைச்சு கொடுக்கலாம். அப்படி என்ன இந்த கேஸ்ல இருக்கு? இது கேஸ், அது அடுப்பு. சொருவி டைரக்டா நெருப்பு வருது. தெரியல என்னன்னு தெரியல என்னன்னு. சரி, கறி குழம்பு தான் இன்னைக்கு. ஆமா, கறி குழம்பு. அது என்ன குழம்பு? ஒரு வாரம் ஆயிடுச்சு. போன வாரம் எடுத்தது கறி இந்த வாரம் மறுபடியும் எடுப்பீங்களா என்னன்னு காலையிலேயே இன்னும் கறி எடுக்கலையா அப்படின்றா. அதனால போயிட்டு கறி எடுத்தோம். அவன் கேட்டதுனால தான் வந்திருக்கா. சமைக்கிறோம். அதனால எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அவசர கறி குழம்பு தான். டக் பக் அவ்வளோதான். பச்சை மிளகா. நிறைய பேர் வதக்காமையே நீங்க அப்படியே செய்றீங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அது வீடியோவை கட் பண்ணிடுறோம். இப்போ நிஷா வதக்குறானா ஒரு 5 நிமிஷம் ஆகும்னா கட் பண்ணிடுவாரு. கட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷமாவது நான் வதக்குவேன். அது வதக்குனதுக்கு அப்புறம், ஏன்னா ரொம்ப நேரம் நீங்க வதக்குறதும் பார்த்தா உங்களுக்கு போர் அடிக்கணும் தான் செல்வா வந்து கட் பண்ணிடுவாரு. வதக்குறப்ப கட் பண்ணிடுவோம். அது வேணா உண்மைதான். தெரியுது, வதக்காம செய்றீங்க வேற ஒன்றும் இல்லை. வீடியோ ரொம்ப பெருசா போயிடும். அதனால தான் இங்கே சின்ன வீடியோ எடுத்தாலே ஏற்றி விட முடியல. நெட்ஒர்க்கே கிடைக்க மாட்டேங்குது. பத்தாவதுக்கு 50 GB 100 GB போட வேண்டியதாக இருக்குது. 400 500 ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது. பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டுருக்கோம். அதனால தான் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் சின்ன வீடியோவே எடுக்கிறேன். பார்ப்போம், பெரிய வீடியோ போகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ரீசார்ஜ் பண்ணுறதே மாதம் வந்து 4000 ரூபா 5000 ரூபா வந்துடுது. உனக்கு அதையோட 2 செல்லுக்கு, எனக்கு 2 சிம்முக்கு, ஜிபி டேட்டா நெட்டு எல்லாம் சேர்த்து 4000 5000 வந்துடுது ரீசார்ஜுக்கு மட்டுமே. என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. தியா இந்தா இங்கே வா. ஏன்னா இன்னைக்கு நீனும் தியாம் ஷார்ட்ஸ் வீடியோலாம் எடுக்கிற மாதிரி ஐடியா இருக்கா? ஒன்றும் இல்லை. அந்த புடவை கட்டி எடுக்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ளேயும் ஒரு திங்ஸ் வந்து போயிடுச்சு. என்னாச்சு? சரி, அப்புறமா சொல்லு. சரி, இப்போ அடுத்த வாரம் தானே? அடுத்த வாரம் தான். சரி, ரைட். லீவ் விட்டுருவாங்க பிள்ளைங்களுக்கு. வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம். அப்புறம் நம்ம தக்காளியெல்லாம் சேர்க்கணும். முதல்ல வெங்காயத்தை வதக்கிடுவோம். சரி, அப்போ வதக்கிட்டே பார்ப்போமா? அடுப்பு முடிஞ்சு போயிருச்சா? எரியிற வரைக்கும் எரியட்டும். இங்கே பாருங்க, தியா குட்டி ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன பாப்பா பண்ணுற? என்னடா தங்க பண்ணுற? ஏதோ விளையாண்டுக்கிட்டு இருக்கா. ஓ, உள்ள அடுப்பு போச்சா? அங்கே எடுத்து வச்சு விளையாடு போ. அங்கே நிழலுக்கு பேர். இங்கே பூச்சி போட்டு வரும், பாம்புக்கும் போகிறோம். ஓடு போ. அங்கே நிழலுக்கு எடுத்துகிட்டு போயிரு. அங்கே தண்ணி மந்து வச்சுக்கோ. ஓடு. தென்னை மரத்தை அடிக்கிட்ட போய்க்க. தென்னை மரத்தை அடிக்க போய்க்க. நிஷா அந்த கோழி கூண்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. ரெடி ஆகல நம்ம வீடியோ எடுத்து போடுவோம். நான் வீடியோ எடுக்கிறேன், எடுத்து காமிக்கிறேன். கோழி கூண்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பாதி தான் ரெடி பண்ணியிருக்கா. வா, இங்கிட்டு வா. சரி, போட்டுக்க. எடுத்துக்கிட்டு போ. அங்கே போ. அங்கிட்டு போய் விளையாடிக்கிட்டு பூச்சி போட்டு வரும் பாம்பு. என்னடி முடிஞ்சா ஜோலி? என்ன லேட் ஆகும்? வதக்க லேட் ஆகுமா? ஓ மை காடா. ஏங்க இப்போ இங்கிலீஷ்ல அங்கே கேஸில் வந்து வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இங்கே வந்து சாப்பாடு வந்துட்டு சோறு, கஞ்சி இல்லை சோறு தானே? சரி, ரைட். என்ன தி அங்கே என்ன ஆராய்ச்சிக்கிட்டு வா. மட்டை கிட்ட எல்லாம் விழுவும் பாப்பா. சோறு நல்லா வெந்துருச்சு.
எனக்கு வடிச்ச கஞ்சி ஒரு டம்ளர் கொடுங்க சார். நானே குடிக்கிறேன். அதான் ஏன்னா விர அடுப்பில் செஞ்சது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கு உனக்குமா? குடிடா தங்க, உடம்புக்கு சத்து தான். கழட்டி வீசிட்டு இது பண்ணு. அட எப்படி நீ எப்போ சமைக்கிறது வயிற்ற புசிக்குது வேற. எடுத்து அங்கிட்டு போடுறேன். பாப்பா தட்டான் இருக்கு பாரு. தட்டான். இங்கே ஓடியா? ஏய் கீழே போட்டு. அது எறும்பு மருந்து. எறும்பு மருந்து அது. வாப்பா தியா. இப்போ பாருங்க ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடும். வா. ஏய் போ. எறும்பு மருந்து பிள்ளை அதை கீழே கூட்டிட்டு கழுவு பிள்ளை போய். அந்த மணல் இருக்கு வேணா இல்லையா? அம்மா சேர்த்து வச்சிருக்கு. அல்லையா லீவு விட்டாலே எப்படா போவோம். நேற்று நல்ல வேலை டீச்சரே சனிக்கிழமை ஸ்கூல் வச்சுட்டாங்க. இந்த பிள்ளையாவது அதட்டினா பயந்துக்கிட்டு அழுதுகிட்டு உட்காந்துடும். தரணிசா அவன் கேட்கவே மாட்டான். பா நெட்டி ஏறுது அப்படியே. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஏன் அப்பா கீரை எல்லாம் போட்டு சமையா? ஏன் என்ன சொல்லு, என்னன்னு சொல்லு. இந்த வரேன் என்னன்னு சொல்லு. என்ன இது? விளையாடு அப்பா வர்றேன். வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வரேன். அம்மா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஏற்கனவே நம்ம ஆட்டுக்கறி குழம்பு வீடியோ இன்னைக்கு தான் போட்டு விட்டேன். இந்த வீடியோ எடுக்கையில் ஆட்டுக்கறி குழம்பு வீடியோ வந்திருக்கும், அதையும் பாருங்கள். தவளை இல்லை தேரை மேலே போட்டுக்காத, அப்புறம் உடம்பு தவளை இல்லை தேரை உடம்புல போட்டுக்காத, அப்புறம் இழைச்சி போயிடுவேன். கறி போதுரி. அப்பாவை கொஞ்சம் குடிக்க தண்ணி வந்துடுவாயா? கையெல்லாம் வேணாம், நீ வந்துட்டு வரணும். வேணாம் கையெல்லாம் மண்ணு வேணாம். மணல் அள்ளிக்கிட்டே இருக்க பாருங்க. ஏய் ஒரு தடவை அல்ல சொன்னா அள்ளிக்கிட்டே இருக்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா, பெப்பரு, சீரகத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோம். 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் எல்லாம் எடுத்து வச்சுக்கோம். அவசர குழம்புனால அளவு சொல்லலையா? எதையோ ஒன்று போடு. நெக்ஸ்ட் இது கூட நாட்டுக்கோழி மசாலா. எங்க? நாட்டுக்கோழி மசாலா போட்டோம்னா பிராய்லர் கோழிக்கும் போடலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டுக்கோழி மாதிரி டேஸ்ட் வரும், குழம்பு டேஸ்ட் வரும். ஒரு பாக்கெட்டு எண்ணெயே பத்தலை போல இருக்குது. எண்ணெய் எல்லாம் நிறையா ஊற்றணும் முடியும், அப்போ தாண்டி குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கறி குழம்புக்கு என்ன மிதக்கும்? மிதந்தால் தான் குழம்பு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இது என்னன்னு யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ஈரல் என்னம்மா நீ? ஆனால் ஒரு நாளைக்கு 500 அப்பா கூப்பிட்டுருவியா? அது என்ன அது? சிங்கம். சின்ன குழந்தைங்களா அப்பா அப்பா. அவளை கூப்பிட தெரியாது, அப்பான்னு கூப்பிட தெரியாது. அப்பாப்பா அப்பாப்பா அப்பான்னு கூப்பிட தெரியாது, பேச்சு வராது. அப்ப இப்ப பேச்சான பேச்சு. சின்ன பிள்ளைல எப்படி தெரியுமா கூப்பிடுவ நீ? அப்பாப்பா. இப்ப அரிசி கலந்த தண்ணி வந்து வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது மாடும் சிங்கமுமா? சிங்கமும் மான். மான் சிங்கம். நான் தான் அப்பா தான் சிங்கம், அம்மா தான் மான்.
நீ தான் எலிக்குட்டி. ஆ கொத்தமல்லி தலையை போட்டு விசில் விட வேண்டியதானே? ம் போடு. கொத்தமல்லி தலையை இறக்கியாச்சு. எத்தனை விசில் விடணும்? 3 விசில். ஓகே 3 விசில் வரவும் பார்ப்போமா? ம் ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. என்ன நிஷா? நம்மளுடைய நிஷாவோட அவசரமாக செஞ்ச சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. விசில்லாம் அடங்கிருச்சு. ஓப்பன். அப்பா இந்த அடிச்சிருச்சரி கேமராவில் ஆவி முடிஞ்சு. அப்பா வாசனை கிளிக்குதே. அப்பா எண்ணெய் இல்லைன்னா இங்கே பாரு மிதக்கிற எண்ணெயை பாரு. இதுதான் கொழுப்பு. அப்புறம் என்ன, அப்போ கொழுப்பு இருக்கையில நம்ம வந்து எண்ணெய் லைட்டாக தான் ஊற்றணும். வேற என்ன நிஷா? ஓகே சண்டே அன்னைக்கு நான் சிக்கன் குழம்பு செஞ்சேன். இந்த குழம்பு அவசர குழம்பு வந்து அவ்வளோ வரும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். பாய். அடுத்தது அந்த கோழி தான், அதுவும் நம்ம கோழி தான். அது சேவை போ. அடுத்தது இந்த கோழி பொட்டை கோழி.